அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நாம் பரக்கத் என்று என்ன விளங்கி வச்சிருக்கோம்? நம்முடைய சமூகம், இன்று இஸ்லாமிய சமூகம் பரக்கத் என்றால் என்ன என்று கேட்டால், அதிகமாக ஒருத்தர்கிட்ட சொத்துக்கள், வீடுகள், வசதி வாய்ப்புகள் இருந்தால் இதைத்தான் நம்ம பரக்கத்தாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கணக்கில் என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பரக்கத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அவருக்கு என்னப்பா 5 வீடு இருக்கு, 4 கடை இருக்கு, வருமானம் அள்ளி கொட்டுது, இதைத்தான் நாம் பரக்கத்தாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையாக இதற்கு பெயர் பரக்கத் அல்ல. இதற்கு பெயர் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி என்று சொன்னால், வல்லாஹு ஃபல்லல பஅலக்கும் அலா பஅலின் ஃபிர் ரிஸ்கி, உங்களில் சிலரை விட நாம் பொருளாதாரத்தில் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். அப்போ இதெல்லாம் என்னதுங்க? ஃபதுல், சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் என்னதுங்க? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு. ஒருத்தருக்கு 10 வீடு கொடுத்திருக்கின்றான், அது பரக்கத் அல்ல, அவருக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்க சிறப்பு. ஒருத்தருக்கு 1 வீடு கூட இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்காரு, ஆனால் மன நிம்மதியாக இருக்காரு. அந்த 10 வீடு கொடுத்தவர் இல்லாத மன நிம்மதி இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவருக்கு கிடைத்தால் இது பரக்கத். எந்த கவலையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு என்னங்க, அல்லாஹ் எல்லா சமத்தையும் கொடுத்திருக்கான், ஆரோக்கியமாக கொடுத்திருக்கின்றான். கோடி கோடியாக கொட்டி மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நான் உயிர் வாழ முடியும் என்று சொன்னால் அது பேர் பரக்கத் அல்ல. அது பேர் என்னதுங்க? அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கின்ற அந்த சிறப்புகளிலிருந்து எடுத்து செலவழிக்க வைக்கிறது. அதற்கு பேர் பரக்கத் அல்ல. எனக்கு வருமானம் கம்மி, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான ஆஸ்பத்திரி செலவு எனக்கு கிடையாது, எந்த விதமான கஷ்டங்களும் எனக்கு தரல, என்னுடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இதற்கு பெயர் பரக்கத். இதற்கு பெயர் தான் பரக்கத். அடுத்து